அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்தார். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலே 2 புதுமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவதை மத்திய நற்செய்தியில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 2 புதுமைகளுமே இயேசுவின் மீது வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கை மட்டும்தான். எந்த அளவிற்கு அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அந்த நம்பிக்கையினுடைய பிரதிபலனாக ஒரு பெண் நோயிலிருந்து குணம் பெறுகிறார். ஒரு பெண்ணுடைய மகள் இறப்பிலிருந்து உயிர் பெறுகிறார். நாமும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கத்தான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம் தேவைகளுக்காக மட்டுமல்ல, இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நம் ஆன்மீக பயணத்தை தொடர திருப்பலியில் மன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நிர்வடிவித்தும் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2. உரைத்திரு வாக்குகள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 20 முடிய. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன். பாலை நிலத்திற்கு அவளை கூட்டி போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கு முன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன்.
மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 145 பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். வாழ்த்துரை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரையும் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள். நான் அவருடைய ஆடையை தொட்டால் இப்போதும் நலம் பெறுவேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 14வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடருகின்ற பொழுது இன்றைய திருவழிபாடு நம் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக பயணத்தினுடைய அடித்தளமாக்கிய விசுவாசம், நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்றது.
வெறுமனே நாம் அனைவருமே திருவருட்சாதனங்களை பெற்றுவிட்டால் நமக்கு மீட்பு உண்டு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். திருவருட்சாதனங்கள் இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெறுவதற்கு ஒரு சிறந்த வாய்க்கால்களாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த திருவருட்சாதனத்தை பெற்று அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்கிறோமா என்று நீங்களும் நானும் கேள்விகளை எழுப்பினோம் என்றால் அது நிச்சயமாக 100% பதிலை தராது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே தேடுவதெல்லாம், நினைப்பதெல்லாம், எதிர்பார்ப்பதெல்லாம், ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். சாதாரணமாக உடல் நோய் வருகிற பொழுது வெகு விரைவாக நோய் குணமாக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறோம். நியாயமானதுதான். ஆனால் எப்படி அந்த நோய்க்கு ஏற்ற மருந்தினை நாம் இடுகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு நோய் வந்து விட்டால் ஒரு மருத்துவமனைக்கு செல்வோம். அங்கே சரியில்லை என்றால் இன்னொரு மருத்துவமனை, இப்படி தேடி தேடி அலைந்து கொண்டே நோயினுடைய வேகத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றவை ஒழிய நாம் செல்லுகின்ற இடத்தில் அதை சரியாக நாம் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இறுதியாக நம் நோயிலிருந்து விடுதலை பெறவில்லை என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் தாமே என்னை குணமாக்க வேண்டியும் என்று. இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல நிகழ்வுகளை நாம் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். இறுதியாக இறைவன் ஒருவரே. ஒரு சில நேரங்களில் கூட நீங்களும் நானும் வேதத்தை புரட்டி பார்க்கிற பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது உடனே வேதத்தை புரட்டி பார்க்கிறோம். அதில் எந்த பகுதி வருகிறதோ அதை படிக்கிற பொழுது அதுதான் இறைவனுக்கு என கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை வைத்து நம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், ஆழமான நம்பிக்கையுள்ள விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 புதுமைகள் நிறைவேற்றப்படுகிறதை மத்திய நற்செய்தி அழகாக நம்ம காட்டுகிறார். ஒன்று, தொழுகை கூட தலைவருடைய மகள் இறந்து போய்விட்டால் அவர் வந்து இயேசுவை அழைக்கிறார். இதை பார்க்கின்ற பொழுது தொழுகை கூட தலைவர் தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தி என்பது, அவள் இறப்பதற்கு முன்னதாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்க இருந்திருக்காது என்று நாம் நினைக்கிறோம். தன்னுடைய மகளுடைய இறுதி கட்ட நிகழ்வின் பொழுதுதான் இயேசுவை அவர் அணுகுகிறார். அதிலும் ஒரு குறுகிய நம்பிக்கை, விசுவாசம். இயேசு அழகாக சொல்லுவாரே, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், நீர் நினைப்பது நிறைவேறும் என்று. எனவே தன்னுடைய மகள் பற்றிய அனைத்து வேலைகளையும், அனைத்து தேவைகளையும், அனைத்தையும் தேடி அலைந்துவிட்டு எங்கும் சரியான பதில் கிடைக்காத காரணத்தினால் தன் மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிற பொழுது இயேசுவை அணுகுகிறார். இறந்து விட்டாள் என்று செய்தியும் வருகிறது. இயேசுவும் சொல்லுகிறார், துணிவோடு இரும் என்று. இயேசு சென்றார், அந்த பெண்ணை தொட்டார், குணம் பெறுகிறாள். இயேசு அந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டுக்கு செல்லுகின்ற வழியில் இன்னொரு புதுமையும் நடப்பதாக மத்திய நிச்சயம் சொல்லுகிறார். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண், தன்னிடமிருந்த அனைத்தையும் அவள் இழந்து விட்டாள். மருத்துவமனைகள் ஏறி ஏறி மருத்துவர்களை நம்பி நம்பி அனைத்தையும் இழந்து இறுதி கட்டமாகத்தான் இயேசுவை நாடி வருகிறாள். இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பாள், இயேசுவினுடைய புதுமைகளை கேட்டிருப்பாள். நானும் அவருடைய மேலுடைய தொட்டாலாவது நான் குணம் பெற வேண்டும் என்று. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, இது 2 புதுமைகளினுடைய அந்த நபர்களை பார்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளில் முதலாக ஏற்படுகின்ற பொழுது இயேசுவை தேடி வரவில்லை. மாறாக இறுதி கட்ட நிகழ்வுகளில் தான் அவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். இருப்பினும் இறைவன் அவர்களை விட்டுவிடவில்லை. அரவணைத்து
ஆறுதல் கொடுத்து நோயிலிருந்து இறப்பிலிருந்து வாழ்வு கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை பல ஆண்டுகளாக நாம் உதறி தள்ளிவிட்டு உலக காரியங்கள் மீது நம்முடைய ஆசைகளை முழுவதுமாக வளர்த்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இறுதிக்கட்ட நேரத்தில் கூட அவரை தேடி வருகிற பொழுது அவர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் அந்த நேரத்திலாவது நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமே. நம்பிக்கை ஒன்றுதான் நமக்கு விண்ணக வாழ்வின் அடித்தளம். எனவே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எப்பொழுதும் நாம் தளர விடாமல் இயேசுவை நோக்கி நாம் பயணிப்போம். அப்பொழுது நம் பயணம் நிறைவுள்ளதாக இருக்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலில் வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ள நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளும் திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயரை மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர்க்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தையிருந்திய பின் கிண்ணத்தை இவ்விடத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்க்குரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக்கினவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகுந்த திருமகளில் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பதாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு